இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணிக்கு நடிப்பையும் மீறி தன்னோட வாழ்க்கை மேல அக்கறையே இல்லையா? இப்போ நாளைக்கு நாங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றோன்ற பட்சத்துல அவங்களுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுப்பேன். எனக்கே தெரியும் நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்லி காட்டுற நிலைமை வரக்கூடாது. இப்ப தம்பி என் கூட இருக்கிறதுக்கு நான் தான் காரணமான்னு கேட்டா 70% அது உண்மைதான். ஆனா ஃபுல்லா அது மட்டும் உண்மை கிடையாது. அவன் வாழ்க்கையிலயும் சில விஷயங்கள் நடந்துச்சு. அவன் பிள்ளைய அவன் பொண்டாட்டியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. அவன் அப்படி ஒரு முடிவை எடுத்தான்னா அதுக்கு முதல்ல துணையா இருக்கிறது நாங்க தான் இருப்போம். ட்விட்டர்ல உங்களோட வீடியோ எடுத்து போட்டு யாரு இவன் அதெல்லாம் பார்க்கும் பொழுது மணிக்கு எப்படி இருக்கு? நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சிரி இவ்வளவு கத்துறாளுங்களா அப்படின்னு அந்த பொண்ணுங்களை அபியூசிவா பேசுறது, அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப வல்கரா பேசுறது. இவெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி? பேசிக்கான சென்ஸே இல்லை. அதாவது நீ கூப்பிடுறது சீஃப் கெஸ்ட் இல்ல, நீ கூப்பிடுறது வாக்கிங் கெஸ்ட். முந்தானத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஐ ஹாவ் ப்ரூஃப். இவர் வந்து 20,000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு டொனேஷன், அதனால பொண்ணுங்களெல்லாம் சுத்தி நின்று கத்த விடுறாங்க மேனேஜ்மெண்ட். நீங்க மட்டும் அப்படி ப்ரூஃப் காட்டிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துல இருந்து விலகிறேன், உங்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நான் அதை சோசியல் மீடியால இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு. ஓரம் நல்ல மாதிரி நடிக்காதடா, இப்படிதான்டா எல்லாரும் பண்ணுவீங்க எனக்கு தெரியும்டா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாருக்கும் பிடிச்ச சோசியல் மீடியால இவரோட ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட நம்ம மணியை இன்வைட் பண்ணிக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க தலைவா? நல்லா இருக்கேன். மணியை எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சேட்டலைட் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு அழகா தன்னோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச மகனா, தம்பிக்கு பிடிச்ச அண்ணனா அப்படி இருந்தீங்க. மனைவி பிடிச்ச கணவனாவும் நீங்க இருப்பீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் சோசியல் மீடியால கேட்ட கேள்விதான், அதை தான் நானும் 1 by 1 வைக்க போறேன். ஆனா எனக்கு எங்க ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த ட்விட்டர்ல வீடியோ ஒண்ணு பார்த்தேன். நீங்க காலேஜுக்கு கெஸ்டா உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் நிறைய இடங்கள்ல போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ட்விட்டர்ல உங்களோட வீடியோ எடுத்து போட்டு யாரு இவன், என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் பொழுது அதை தெரியாதவங்க இருக்கலாம், ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சவங்க உங்களை தெரிஞ்சுதான் அங்க இன்வைட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மணிக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல அப்படிங்கிறத நான் அதான் எனக்கு அக்செப்டபிள் தான். அவங்களுக்கு யாருன்னு தெரியல அதனால கேட்குறாங்கன்னா, எனக்கு என்னன்னா யாருன்னு தெரியலையா, அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க. பார்க்குறாங்க, பார்க்கும்போது இவருக்கும் ஏதோ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏன் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இந்த மூஞ்சிக்கா இவ்வளோ பேர் கத்துறாங்க, இவன் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கறத தாண்டி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சினி இவ்வளோ கத்துறாளுங்களா அப்படின்னு அந்த பொண்ணுங்களை அபியூசிவா பேசுறது, அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப வல்கரா பேசுறது. என்னென்ன வகையில் அவங்க பேசுனா அவங்களாம் ஹர்ட் ஆவாங்களோ அந்த வகையிலலாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எந்த அளவுக்கு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல அவங்க பேசினதெல்லாம் கேட்டு என் கூட அந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பேர், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது அவங்க கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் மெச்சூர்டா, ப்ரோ அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க நேரில் வந்து பழகின அப்புறம் தான் தெரியும், நீங்க நேரில் அவங்க கூடயும் பழகினீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா என்னைய திட்டுறதுன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கல, இல்லைன்னா நான் ரொம்ப சீன் போடுறேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு சீன் போடுறேன், இந்த மாதிரி 1008 காரணம் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட்டையோ இல்லைன்னா அந்த எனக்காக சவுண்டு விடுற அந்த பொண்ணுங்களையோ திட்டினா அது அந்த எப்படி சொல்றதுன்னா, அதான் அந்த வயிற்றுச்சல் பொறாம, இதை தாண்டி என்ன இருக்க முடியும்? என்னைய திட்டுறாங்கன்னா சரி, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க, ஓகே. அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டையோ அந்த பொண்ணுங்களையோ திட்டுறது வந்து தப்பான விஷயம் தான். ஓகே, என்னன்னு இன்வைட் பண்றாங்க? பண்ணி ஆகணும். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இவெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி? முதல்ல உங்களுக்கு அந்த ஒரு பேசிக்கான சென்ஸே இல்லை. அதாவது நீ கூப்பிடுறது சீஃப் கெஸ்ட் இல்ல, நீ கூப்பிடுறது வாக்கிங் கெஸ்ட். நான் ஜஸ்ட் 10ஓட 11 நான் வாக்கிங் கெஸ்டா போறேன். சீஃப் கெஸ்ட்னு சொல்றவங்க நீங்க நினைக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளோ இல்லைன்னா பெரிய ஆளுமைகளோ வந்துட்டு தான் இருக்காங்க. நான் ஜஸ்ட் வாக்கிங் கெஸ்ட். எல்லாரையும் மாதிரி 10ஓட 11 தான் நானும் வரேன். என்ன ஒரே ஒரு விஷயம்னா,
அந்த மாதிரி வர்ற சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி அவங்களோட ஃபேம் தேடிக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இதுதான் பொழப்புன்றதுனால நான் அதை ரீல்ஸாக மேக் பண்ணி போடுறதுனால பார்க்குறவங்க கண்ணுக்கு நான் தான் வந்திருக்கேன், மற்றவங்க யாருமே வரல, இவனை தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்னொன்று அந்த விழாவை பொறுத்தது தான். கல்ச்சுரல்ஸ்ன்றப்போ அவங்களுக்கு வந்து யாரை கூப்பிடணும், சும்மா ஃபன் மெட்டீரியலாக எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவாங்க. இதுவே அது ஒரு வைவா இல்லைன்னா ஏதாவது காலேஜ் அதாவது எஜுகேஷன் சம்மந்தமான ஃபங்க்ஷன்றப்போ அவங்க நினைக்கிற மாதிரி கலெக்டரோ ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோ கூப்பிட வாய்ப்பு. ஓகே, வாண்டடா போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் முன் வைக்கிறேன். அதையும் தாண்டி வாண்டட்ன்றதை விட முந்தானேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஐ ஹாவ் ப்ரூஃப். இவர் வந்து 20,000 ரூபாய் கொடுத்துருக்காரு டொனேஷன், அதனால பொண்ணுங்களெல்லாம் சுத்தி நின்று கத்த விடுறாங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. அதுலயே என்ன ஹைலைட்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதான் அது கீழே ரிப்ளை போட்டேன், நீங்கள் மட்டும் அப்படி ப்ரூஃப் காட்டிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேருந்தும் விலகிறேன், உங்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நான் அதை சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு. ஓரம் நல்ல மாதிரி நடிக்காதடா, இப்படி தாண்டா எல்லாரும் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும்டா, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்டா. அதாவது அவர் அசம்ஷன் அது இப்படி இருக்கலான்னு அதை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இதுதான் இப்படிதான், இப்போ எப்படியோ ஒரு கிரியேட்டர் இவன் வந்து இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்குன்னா அதை வந்து அவங்க இதுதான் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. நம்புறது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னா மற்றவங்களையும் நம்ப வைக்கிறதுக்காக என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு போட்டுறாங்க. இப்போ என்னைய மாதிரி எல்லாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பொதுவா கிரியேட்டர்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. அப்போ பாக்குறதுல 4 பேர்ல ஒருத்தன் வந்து நம்புவோம், ஓ அப்ப இதுதான் விஷயமா, அப்போ காசு கொடுத்துதான் இதெல்லாம் பண்றான் இப்படின்னு நம்புவோம். நான் இன்னும் இந்த வீட்டு வாடகையே கொடுக்கல, நான் எத்தனாம் தேதி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் வீட்டு வாடகையே கொடுக்கல, ஹவுஸ் ஓனர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். ஏதோ அவரும் நம்மளோட ஃபாலோவர், அதனால அவரும் கொஞ்சம் தயவுதாட்சனை பார்த்து விட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி இருக்கு, நான் 20,000 ரூபாய் கொடுத்து என்னைய கத்துக்குன்னு சொல்ற அளவுக்குலாம் நம்ம ஒத்து இல்லை. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்னு ஒரு விஷயம், அதையும் போட்டு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றதா இருக்கட்டும், அடுத்த கட்டமா மறுபடியும் எங்கேயா கூப்பிட்டா கூட இனிமேட்டாவது போவியா, இனிமேட்டு நீ போயிருவியா, அந்த மாதிரியான விஷயங்களும் முன் வைக்கிறாங்க. ஆமா, இதுல அவங்களோட மோட்டிவே என்னன்னா இனிமேல் இவன் எங்கேயும் போக கூடாது, இந்த மூஞ்சி எங்கேயும் பார்க்க கூடாது, நம்ம பண்ற. ஏன்னா என்னைய மட்டும் திட்டினாங்கன்னா அது வந்து என்னைய பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களோட மோட்டிவ் என்னன்னா இனிமேல் இவனை மாதிரி யாருமே போகக்கூடாது, எந்த பொண்ணுங்களுமே இவனுக்காக கத்தக்கூடாது, கத்தும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஐயோ கத்துறோமே, வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா நம்மளையும் சேர்ந்து ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்ற பயம் வரணும். அதுக்காக மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ். காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கூப்பிடுறதுக்கே யோசிக்கணும். ஐயோ இப்பெல்லாம் வந்தானுங்கன்னா இவனுக்கு வீடியோ எடுத்து போடுவானுங்க, வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அதை வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகும், காலேஜ் பேர் டேமேஜ் ஆகுமே. இந்த மாதிரி அது எந்த அளவுக்கு ஒரு விஞ்சன்ஸ் பாருங்களேன். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் பிறந்ததுலேருந்தே பணக்கார வீட்டு பசங்களா வராங்க, ஹை கிளாஸாவே இருக்காங்க, வீடியோ பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. அவங்கெல்லாம் போடுற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோ, நான் அப்படிதான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சாங்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முக்கால்வாசி யூஸ் பண்ற சாங் வா 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 என் தலைவா நீ நான் ஒன்றல்வா, இப்படி அவங்களோட நானும் ஒண்ணுதாங்க, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க இப்படின்னு கெஞ்சுற மாதிரியான சாங்ஸா தான் யூஸ் பண்றேன். ஆனாலும் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்மள ஈஸியா அடிச்சிடலாம், அவங்களாம் அடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இந்த நெகட்டிவ் தாட்டுக்குலாம் ரொம்ப பயப்படுற ஆளு, அதனால நம்மள ஈஸியா அடிச்சிடலான்றதுனால அடிச்சுட்டே போறாங்க. ஓகே, அப்படி நீங்க கெஸ்டா போகும்பொழுது அங்க இருக்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க? கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குமே அந்த கொஸ்டின் இருக்கு. அங்க போற வரைக்கும் ஆமா போற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதாவது இந்த ஒரு பர்சனை கூப்பிடுறோம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நான் நிறைய இடத்துல போகும்போது போயிட்டு அங்க ஸ்டேஜுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இப்ப ஸ்டேஜ்ல மேனேஜ்மெண்ட் சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா இப்படி வந்து மணிகண்டனை மேடைக்கு அணைக்கிறோம்னு சொல்லி முடிச்சோடனே எல்லாரும் கத்துறதை பார்த்துட்டு தான் மூஞ்சி உத்து பார்ப்பாங்க மேலேங்கன்னு, யாரும் இவனுக்கு அவ்வளவு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவங்க அதிகமா ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பெருசா தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்குமே இந்த கொஸ்டின் நிறையவே இருக்கும். அது எப்படி வெளிப்படும்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளை 2 வார்த்தைகள் பேச வைக்கிறது, இல்லைன்னா நம்மளை ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட வைக்கிறது, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜில் கூட ரீல்ஸ் பண்ண வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா தான் தெரியும் அப்போ அவங்களுக்கும் நம்மளை ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு இந்த இத்தனை விஷயங்கள், இத்தனை காலேஜுக்கு போயிருக்கீங்க, நீங்க எந்த காலேஜுக்கு போயிருக்கீங்க நீங்க ஷேர் பண்ண வேணாம், நீங்க போயிட்டு அந்த வீடியோவை மத்தவங்க ட்விட்டர்லயோ இல்ல சோசியல் மீடியால எடுத்து போறப்பதான் ஓகே மணி இங்க போயிருக்காரு, இத்தனை பொண்ணுங்க அங்க கத்திருக்காங்க அப்படின்றது, இது எந்த அளவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு, ஆகப்பட்டிருக்கு? நீங்க அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. முக்கியமா அதான் நான் எனக்கு என்னன்னா அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, நான் போனேன், நான் எனக்காக கத்துனாங்க, நான் அதை வீடியோவா மேக் பண்ணி போட்டேன், என்னோட என்ன சொல்றது
சுய விளம்பரத்துக்காக அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கத்துறது எனக்கு மட்டும் கத்த மாட்டாங்க. நாளைக்கு என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் அவங்க கத்துவாங்க. ஆனால் அவர்லாம் அதை கரெக்டாக இது பண்ணி போடுறது. நம்ம கூட இருக்கிற தம்பிங்கெல்லாம் நம்ம மேலே ரொம்ப பாசக்காரங்க. அதனால யார் கத்துனாலும் அதை கரெக்டாக கவர் பண்ணிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம். எல்லாருக்குமே அதே அளவு சீரப்லாம் வரதான் செய்யுது. ஆனால் அவங்க அதை வீடியோவாக மேக் பண்ணுறது இல்லை. நான் அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறதுனால தேவையில்லாமல் அந்த பொண்ணுங்க திட்டு வாங்குறாங்களே அப்படிங்கிற நிறைய பேரோட ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுங்களோட ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுங்களெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது. இப்போ ஓரளவுக்கு பொண்ணுங்கள்லாம் நல்லா மெச்சூர்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிமா தாங்கிட்டு இருக்கீங்க, எதுக்குமா என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பொண்ணுங்க ஆர்வத்தில் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் நான் தான் அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லிடுவாங்க. அதை பிடிச்சிட்டு இவனுங்க அங்கே போய் இது பண்ணிட்டு என்ன நீ தியாகம் பண்ணிட்டியா, இந்த மாதிரி அவன் என்ன பெரிய தியாகி, சுதந்திர போராட்டம் இது ஒரு டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. சுதந்திர போராட்ட வீரனா நீ அப்படின்னு. இனி யாரும் சுதந்திர போராட்ட வீரன் சொல்லி அங்கே கூப்பிடலையே, இல்லைன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மத்தியில் நான் இல்லையே. அங்கே எல்லா இன்ஃப்ளூயன்சரும் வந்திருக்காங்க. அவங்களோட 10ஓட 11 தானே நான் வரேன், ஏன் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் வருத்தம். எல்லாருக்கும் ஒன் சைடு மட்டும் தான் தெரியும். அங்க இருக்கிற கேங்லயே நிறைய பேர் பொண்ணுங்களே ஏதாவது கலாச்சிருக்காங்களா, ஆன் ஸ்பாட்லயா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு சம்பவம் அது வந்து பண்ணு இல்லை, கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா ஆனா எனக்கு கான்சியஸே இல்லாம நடந்த ஒரு விஷயம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அது எந்த இடம்னு குறிப்பிட்டா கூட, ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தான் ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிருக்கேன். அதனால அந்த இடத்துன்னு குறிப்பிட்ட விரும்பல. அங்கே வச்சு நான் நிறைய பேருக்கு நிறைய தங்கச்சிங்க பேசினாங்க. ரொம்ப நல்ல அது வந்து ஒரு கோயட் காலேஜ். நல்ல ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் எல்லா தங்கச்சிங்களும் ஆசையாக வந்து அண்ணா எனக்கு சாப்பாடு ஊட்டுங்கன்னு கேட்டாங்க. அவங்களும் எனக்கு ஊட்டி விட்டாங்க, நானும் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். அவ்வளோதான். நான் அந்த சினாரியோ முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. நான் முடிஞ்சிருச்சு. நான் அந்த இடத்தோட நடந்து போயிட்டேன். பின்னாடி நம்ம கூட தீனானு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர் தான் வீடியோலாம் கவர் பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் வந்துட்டு என்னென்ன அங்கே சண்டே ஆயிடுச்சுனே, பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப்பா? என்னப்பா, என்ன தீனா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் இது பண்ணிட்டு சாப்பாடு ஓட்டிட்டு போனீங்களா, அந்த பொண்ணு வந்து அவர் அடிச்சிட்டாப்புல, அடிச்சுட்டு இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாப்புல அப்படின்னு. என்னதீனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை பார்த்து சாரியாவது கேட்கணுமேன்னு சொல்லிட்டு திரும்புறேன். அந்த பொண்ணு அண்ணா என் ஃப்ரெண்டு நான் இன்னொரு ஃபோட்டோண்ணா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி. எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. அம்மா இப்படி கேள்விப்பட்டேனேம்மா, அப்படி ஆயிடுச்சாமே அப்படின்னு கேட்குறேன். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு அண்ணாவாக தானே நான் கேட்டேன். அவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணா கொஞ்சம். அது அவங்க அந்த இடத்துல சாதாரணமாக போச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னா எப்படியோ ஜாலியாக இருக்கானுங்களாங்க. தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா என் நிலைமை அப்படி தவறி இருக்கு. இப்போ நானும் என் ஒய்ஃபோட வீடியோஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்திருந்தேன்னா யாரும் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இப்போ என் நிலைமை தவறி இருக்குன்றதுனால அவங்க யோசிக்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு படிச்சா அது என் மனசுக்கு ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம். சரி, இதுக்கான நெகட்டிவான ஒரு பதிலாக இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்னோட நண்பர் மணிகிட்ட பேசுறேன். அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் மைண்ட் செட் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? நான் 2 மகன்கள், 2 மகன்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறி அப்படின்றப்போ அம்மாவோட மைண்ட் செட் என்னவா இருக்கு, என்ன பேசுறாங்க உங்கள்கிட்ட? அதான் அம்மா இன்னைக்காவது ஒரு மாற்றம் வரும், சாகிறதுக்குள்ள நல்ல பிள்ளைங்க நல்லபடியா வாழ்றது பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதான் எல்லா இடத்துலயும் சொல்றதா, நான் என்னதான் அவார்ட் வாங்கினாலும் இல்லை எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும், எத்தனை விஷயம் நடந்தாலும், இத்தனை பேர் கத்துனாலும், அவங்களுக்கு என் புள்ள வாழ்க்கை நல்லபடியா வாழ்றான் அப்படிங்கிறது மட்டும் தானே பெரிய கிரெடிட்ஸா இருக்கும். அதை தாண்டி அவங்க எதுவும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு என் புள்ள சந்தோஷமா வாழ்றான், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தானே இதா இருக்கும். அதனால அந்த ஒரு கவலை அவங்களுக்கு ஆப்வியஸா இருக்கு நிறையவே. மணிக்கு நடிப்பையும் மீறி தன்னோட வாழ்க்கை மேல அக்கறையே இல்லையா? இருக்குண்ணா, கண்டிப்பா. ஆனா வாழ்க்கைன்றத விட, அதாவது எப்படின்னா எப்படியோ வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இருந்துடலாம்ண்ணா. எல்லாத்தையும் இப்போ மக்கள்லாம் சொல்ற மாதிரி ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு அப்படி இல்லையே. நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா இருக்குன்றத விட, இப்போ நாளைக்கு நாங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றோன்ற பட்சத்துல அவங்களுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுப்பேன். எனக்கே தெரியும் அது. ஏன்னா நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்லி காட்டுற நிலைமை வரக்கூடாது. அது அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா மாறணும். இதுக்கப்புறமாவது நான் அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய போதுமான அளவுக்கு நான் வாயை திறக்காமலே நிறைய விஷயங்கள் கஷ்டமா நடந்துருச்சு. இதுக்கப்புறமாவது எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால மட்டும் தான் விலகியே இருப்போம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற இல்லை. இவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறீங்க. இன்கேஸ் அது நடந்துச்சு அப்படின்னா நானே வழியை கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நபர் நீங்களும் இல்லை. ஆனா அம்மாவோட ஆசையும் இதுவாதான் இருக்கு. எல்லாரும் கேட்கிற கேள்விதான் இது. மணி இந்த முடிவு எடுத்தனால தம்பியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு அப்படின்றத ஏன் எல்லாரும் டேக்லைனா வைக்கிறாங்க? அதுக்கு நீங்க தான் காரணமா அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வார்த்தையை வைப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இப்போ அவங்க பார்க்கும்போது என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏன் இவங்க 2 பேரும் செப்பரேட்டா இருக்காங்க? ஓ, மணி அண்ணாக்கு பிரச்சனை, அதனால ராஜுவனும் இங்க வந்துட்டாரா? ஓ, அவங்க அப்படியா, அப்போ மணி அண்ணா தான் பிரச்சனை எப்படின்னு அவங்களா ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறாங்க.
ஆனா ஆரம்பத்துல இருந்து எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இப்ப தம்பி என் கூட இருக்கிறதுக்கு நான் தான் காரணமான்னு கேட்டா 70% அது உண்மைதான். அவன் வந்து எனக்காக தான் அவன் வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கான்றது 70% உண்மைதான். ஆனா ஃபுல்லா அது மட்டும் உண்மை கிடையாது. அவன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்துச்சு. அவன் அதாவது நாங்க எங்க பிரிவுக்கு அப்புறம் கூட என் தம்பி அங்கதான் இருந்தான், அவங்க வீட்டுலதான் இருந்திருந்தான், பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த அந்த ஒரு 2-3 மாசம் கேப்ல அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை ஜீர்ணிச்சுக்க முடியாம மட்டும்தான் அவன் அங்கிருந்து இங்க என் கூட வந்தான். அப்பவும் நான் சேர்த்துக்காம நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் தனியா நிக்கிறானேன்றதுனாலதான் நாங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சது எல்லாமே. இப்படி நிறைய விஷயங்கள் கடந்துதான் அவனும் எங்க கூட சேர்ந்துருக்கிறான். நாங்க அவனை வந்து நீ அங்க போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அவன் பிள்ளைய அவன் பொண்டாட்டியை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. அவன் அப்படி ஒரு முடிவை எடுத்தான்னா அதுக்கு முதல்ல துணையா இருக்கிறது நாங்க தான் இருப்போம். ரீசெண்டா பாப்பா போய் பார்த்துட்டு வந்ததுக்குமே நாங்க எந்த விதமான தடையும் சொல்லல. இவன் சர்ப்ரைஸா போகணும்னு நினைச்சது நான் இல்ல, உன்னோட ஒய்ஃப்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ, நீ சர்ப்ரைஸா போனோம்னா அது தப்பா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணேன். அதை தாண்டி நான் அவனுக்கு தடையா எந்த விதத்துலயுமே இல்லை. ஏன்னா உங்க விஷயத்திலும் சரி அவங்க விஷயத்திலும் சரி, அங்க தங்கச்சி இங்க தம்பி, உங்க 2 பேர் பிரச்சனையிலும் இவங்க 2 பேர் வாழ்க்கை போயிருச்சு அப்படின்றத சோசியல் மீடியால பாக்குறப்போ அங்க என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்தவங்களா இருக்கட்டும் இல்ல தெரியாதவங்களா இருக்கட்டும், ஏன் இவங்களோட குழந்தையோட வாழ்க்கையை வந்து நீங்க ஏன் கேள்விக்குறியாக்குறீங்க? விட்டுட்டு போங்க, அவங்களா சந்தோஷமா இருக்கணும்னு. தம்பிக்கு இது தோணும்ல, அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் தோணும். அவங்க 2 பேரும் நல்ல முடிவு எடுக்கலாம்ல அப்படின்றத எல்லாத்தோட விண்ணப்பமும் ஆசையும் கூட. ஆமா 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 அதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏதாவது மக்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கீரி மாமுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நானும் கனியுமே அதே தான். நான் இப்போதான் ரீசெண்டா இந்த விஷயத்துங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மை என்னன்னா நாங்க 2 பேரும் கீரி மாமுமா சண்டை போட்டுட்டு அப்படி இப்படிலாம் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நீங்க உங்க லைஃபை பாருங்க, நான் என் லைஃபை பாக்குறேன், மாற்றம் எப்போ நிகழுமோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம், நல்ல மாற்றங்களா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு மட்டும் தான் இருக்கிறோம். அதே மாதிரிதான் அவங்களுமே இப்போ குழந்தை விஷயமா அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா விஷயம் என்னன்னா, சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள இன்னும் பாண்டிங் வரல. அதை நான் சொல்ல முடியாது, அதை அவர் சொல்றாரு. நானும் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி இப்ப ரீசெண்டா கூட ஒரு சில முயற்சிகள் எடுத்தேன். ஆனா அது நேரத்துல அவரு என்ன நினைக்கிறாருன்னா, என் தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இங்க இருக்கிறது இவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, இல்லைன்னா நானே இப்போ தான் அவரோட நீங்க பாத்தீங்கல்ல வெப்சீரிஸ் ஸ்கிரிப்ட், அவருக்கான ஒரு வெப்சீரிஸ் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போதான் நானே ஒரு கரியர்ல ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த டைம்ல மறுபடியும் நீ ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்கள்லயே கான்ட்ரவர்சி இந்த மாதிரி விஷயங்களே தள்ளணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ நான் கொடுக்குற இன்டர்வியூஸ் கூட அவர் கொடுக்கறது இல்லை. அவரையும் சொல்ல போனா நிறைய சேனல்ஸ் வலை வீசி தேடிட்டு தான் இருக்காங்க. நேற்று எனக்கே ஒரு 2-3 ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு. ஸோ அவர் அதுல இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்ணது தம்பி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ அவர் எனக்கு மேல ட்ரிகர் ஆகக்கூடியவர், அதனால அவர் விலகியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. நான் மக்களுக்கு வைக்கிற ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா, நீங்க எந்த விஷயங்களையும் ஃபேமிலிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாம ட்ரிகர் பண்ணாம, நீங்க பண்ண தப்பு அவங்க பண்ண தப்பு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னைய பத்தி மட்டும் என்கிட்ட பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் அவங்கள பேசுங்க, என்கிட்ட அவங்கள பத்தியோ அவங்கள்ட்ட எங்க பத்தியோ எதுவுமே பேச வேண்டாம். அப்படி இருக்கிற வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் நல்ல அப்டேட்ஸ் ஹெட் அப்டேட்ஸ் எது நடக்கணுமோ நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயே சுத்தும் போதுதான் இன்னும் கொஞ்சம் கேப் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, எல்லாமே நெகட்டிவா போகுது. ஓகே, தம்பிக்கு நடிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கு. அதுக்குன்னு மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வந்தா அதுக்கான முடிவு கிடையாது. அவருக்கு நடிக்கணும்ன்ற ஆசையே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் ஐடி ஃபீல்ட்ல தான் சூஸ் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தவர். நாங்க அதாவது மொத்தமா ஃபேமிலி எல்லாருமே சொல்றோம், நான் கனி சக்தி எல்லாரும் சேர்ந்து பேசிதான் அவனை நடிப்புக்குள்ளேயே உள்ள கொண்டு வந்தோம் மெதுவா. அதனால இப்போ அவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, என்னால இது முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால மட்டும்தான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாரு இந்த நடிப்புன்ற விஷயத்துல. அவங்கள விட்டுட்டு தான் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, உங்களுக்கு தெரியாது இல்ல, டேட்டு குத்துனா நடிக்க முடியாது சினிமால பொறுத்த வரைக்கும். அதாவது டேட்டு குத்துனா நடிக்க முடியாதுன்னா அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே என் கூட இருக்கிற சுந்தரா இருக்கட்டும், தீனாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு 6 வருஷமா சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இல்லடா வேணாண்டா டேட்டு போடாதடா இப்படிலாம் நிறைய விஷயங்களை அவன்கிட்ட கன்வே பண்ண. எனக்கு என் புள்ளதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தை போட்டோ எல்லாத்தையும் குத்திருப்பான். அவன் ஒய்ஃப் பேரையுமே நெஞ்சில் குத்திருப்பான். அவன்கிட்ட அப்படி என் ஒய்ஃப் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை அப்படின்னா எப்பவும் அந்த டேட்டூ ரிமூவ் பண்ணிருக்கலாம், இந்த டேட்டூ போடாம இருந்திருக்கலாம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் குடும்பம் தான், குடும்பன்றதுனாலதான் அவன். ஆனா என்னன்னா, எனக்கு என் குடும்பம் எனக்கும் சரி அவனுக்கும் சரி ஒரே முடியும், எனக்கு என் குடும்பம் வேணும், நான் கரெக்டா வேணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு தெளிவான விளக்கத்துக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருந்தோம்.
நானும் நிறைய இடங்கள்ல பார்த்துருந்தேன், இவ்வளவு டீட்டெயிலா கூட நான் பார்க்கல. அவ்வளவு தூரம் அவங்க கேட்கறாங்கன்னா அது காரணம் அன்பு தான், உண்மையா இருக்கிறதுனால மட்டும்தான். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா நீங்க தொடரணும். வெப் சீரிஸ் மட்டும் இல்ல, இன்னும் பெரிய திரையிலும் நாங்க சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களோட ரசிகர்கள் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச்மா. என்ன சொல்லுவாங்க சத்தியம் வந்து விடுபடுற நாளுங்கள் டாடா பை.